நடிகர் தனுஷுக்கு எதிரான நடவடிக்கையில் தயாரிப்பாளர் சங்கம் தீவிரமாக இருக்கிறது. தனுஷ் படத்தை தயாரிப்பது குறித்து தங்களிடம் ஆலோசிக்க வேண்டும் என முன்னதாகவே தயாரிப்பாளர் சங்கம் கெடுபிடி காட்டிய நிலையில் தனுஷை வைத்து படம் எடுக்கும் முன் தங்களிடம் ஆலோசிக்குமாறு முன்னதாகவே தயாரிப்பாளர் சங்கம் தெரிவித்திருந்தது. தற்போது குறிவைக்கப்படுகிறாரா தனுஷ் என்ற கேள்வியானது எழுந்திருக்கிறது. நடப்பது என்ன என்பது தொடர்பான தகவல்களோடு நமது செய்தியாளர் சிவபிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவபிரகாஷ். தனுஷ் விவகாரத்தில் என்ன நடவடிக்கையை தற்போது தயாரிப்பாளர் சங்கம் முன்வைத்திருக்கிறது? இது தொடர்பாக நடிகர் சங்கம் என்ன நடவடிக்கையில் ஈடுபட போறாங்க? வணக்கம் கனிமொழி. இந்த பிரச்சனையின் தொடக்கம் என்பது கிட்டத்தட்ட கடந்த ஒரு வருடங்களாக நடிகர்கள் மீது தயாரிப்பாளர் சங்கம் எடுக்கக்கூடிய அந்த ஒரு நடவடிக்கையாகத்தான் இருந்து வருகின்றது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலும் தொடர்ந்து நடிகர் கமலஹாசன், அதன் பிறகு நடிகர் சிம்பு, அதன் பிறகு நடிகர் விஷால் என தொடர்ந்து நடிகர்கள் மீது தயாரிப்பாளர்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டானது தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. ஆனால் அப்போதெல்லாம் இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படவில்லை. ஆனால் தற்போது நடிகர் தனுஷ் மீது ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்து தயாரிப்பாளர் சங்கம் அறிக்கை வெளியிட்டதும் அதனை நடிகர் சங்கம் வெளிவந்து கிட்டத்தட்ட கண்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. 6 மாதத்திற்கு முன்பு இதுபோல நடிகர்கள் மீது தயாரிப்பாளர் சங்கமானது நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்று நியூஸ் தமிழில் செய்திகள் வெளியான போது 2 சங்கங்களும் சேர்ந்து அப்படியெல்லாம் ஒரு விஷயமே இல்லை என்று கூறியிருந்தன. ஆனால் நேற்று வெளியிட்டிருந்த தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் வெளியிடப்பட்டிருந்த அறிக்கையில் தெளிவாக கடந்த ஓராண்டாகவே இந்த பிரச்சனை இருப்பதாக அவர்களே தற்போது அறிவித்திருக்கின்றனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் இந்த அறிக்கையில் நடிகர் தனுஷின் பெயர் இடம்பெற்றிருக்கின்றது. பொதுவாகவே இதுபோல நடிகர்கள் மீது எடுக்கப்படும் நடவடிக்கைகள் அவர்களுக்குள்ளாகவே எடுக்கப்படுமே தவிர அவரது பெயர் வெளியில் அறிவிக்கப்படாது. ஆனால் நடிகர் தனுஷ் கிட்டத்தட்ட 2 அறிக்கைகளாக தொடர்ந்து அவரது பெயரானது அதில் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றது. இதற்கு காரணம் என விசாரித்த போது நடிகர் தனுஷ் பல தயாரிப்பாளர்களிடம் அட்வான்ஸ் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு படத்தை நடித்துக் கொடுக்காமல் புதிய தயாரிப்பாளர்கள் வரும்போது அவர்களிடம் அதிக பணத்தை பெற்றுக்கொண்டு உடனடியாக அவர்களுக்கு படத்தை நடித்து தருகிறார்கள். முன்பே அட்வான்ஸ் கொடுத்தவர்கள் இன்னும் படம் எடுக்காமல் காத்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டானது முன்வைக்கப்பட்டது. அந்த பட்டியலில் கிட்டத்தட்ட சத்யஜோதி பிலிம்ஸ் தியாகராஜனாக இருக்கட்டும், அதே போல 5 ஸ்டாரை சேர்ந்த கதிரேசனாக இருக்கட்டும், இவர்கள் இருந்தாலும் இந்த பட்டியலில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவரான தேனாண்டாள் முரளி அவர்களும் இருக்கிறார்கள். அவருக்கு ஒரு படம் நடித்துக் கொடுக்க வேண்டியதும் பெண்டிங் இருப்பதன் காரணமாக தான் நடிகர் தனுஷ் மீது தற்போது இந்த தொடர் தீவிர நடவடிக்கைகளானது எடுக்கப்படுகின்றன. தேனாண்டாள் முரளி அவர்களை பொறுத்தவரையிலும் கடைசியாக அவர்கள் தேனாண்டாள் பிலிம்ஸ் எடுத்த மிகப்பெரிய ஒரு திரைப்படம் என்றால் அது விஜய் நடிப்பில் வெளியான மெர்சல் திரைப்படம் தான். அந்த திரைப்படம் கிட்டத்தட்ட வெளியாகி 6 வருடங்கள் ஆகிறது. அந்த திரைப்படம் ஏற்படுத்திய அந்த பிசினஸ் பொருளாதார ரீதியான சிக்கலிலிருந்து அவர்கள் மீண்டு வர முடியும். கிட்டத்தட்ட 6 வருடமாக இன்னும் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தை எடுக்க முடியவில்லை. அதன் காரணமாகவே நடிகர் தனுஷை கமிட் செய்து அவரிடம் ஒரு பெரிய படம் எடுக்க வேண்டும் என்பதாக கமிட் செய்யப்பட்டது. அந்த படத்தையும் இவர் முடித்துக் கொடுக்கவே இல்லை. இந்த விவகாரத்தில் ஒரு நடிகர், ஒரு தயாரிப்பாளர் என்று இல்லாமல் ஒரு தயாரிப்பாளர் சங்க தலைவருக்கே இந்த நிலைமை என்றால் மற்ற தயாரிப்பாளர்களின் நிலை எப்படி இருக்கும் என்பதை வைத்துதான் தற்போது நடிகர் தனுஷ் மீது தீவிரமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. அந்த நடவடிக்கைகள் அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அதாவது இதுவரையிலும் நடிகர் தனுஷை வைத்து படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் அனைவரும் சேர்ந்து கொடுக்கப்பட்ட புகார், என்னென்ன புகார்கள் இருக்கின்றன, மீதம் நிலுவையில் இருக்கக்கூடிய புகார்கள் என்னென்ன என்பது குறித்தெல்லாம் தொடர்ந்து ஆலோசிக்கப்பட்டு வந்தது. இது குறித்து 2 நாட்களுக்கு முன்பு கூட நியூஸ் தமிழ் செய்தி வெளியிட்டிருந்தோம். நடிகர் தனுஷ் குறித்து ஒரு விளக்கமான ஒரு அறிக்கை வரும் என்று இந்த அறிக்கையிலும் அது தொடர்ந்து குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நடிகர் தனுஷ் படம் வாங்கிக் கொண்டு அதே போல படத்தை நடித்துக் கொடுக்கவில்லை, அட்வான்ஸ் பெற்றுக்கொண்டு நடித்துக் கொடுக்கவில்லை. அதில் மிக முக்கியமாக இந்த அறிக்கையின் கடைசி பத்தியில் பார்த்தால் இந்த திரைப்படத்துறையில் முதல் போட்டு பிசினஸ் செய்யக்கூடிய, அதாவது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள், அதன் பிறகு விநியோகஸ்தர்கள், திரையரங்க உரிமையாளர்கள், இவர்கள் முதல் போட்டு படம் எடுப்பவர்கள், படத்திற்காக முதல் போடுபவர்கள் என்ற வார்த்தையை குறிப்பிட்டிருக்கின்றனர். எனவே ஒரு நடிகர் என்பவர் நடிக்க மட்டும்தான் வருகிறார். அவர் எந்த விதமான முதலீடும் செய்வதில்லை. ஆனால் முதலீடு செய்யக்கூடிய தயாரிப்பாளர்கள், திரையரங்க உரிமையாளர்கள், விநியோகஸ்தர்கள், இவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுகிறது எனும்போது ஒரு நடிகருக்கு ஏற்படவில்லை என்பதால் தான் ஒரு இந்தி திரையுலகில் இருப்பது போல ஷேர் பேசிஸில் நடிகர்கள் படங்களில் ஒப்பந்தமாக வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றனர். அதே போல கால் ஷீட் பிரச்சனை, கால் ஷீட் கொடுக்காமல் ஏமாற்றுவது என்பது இந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரையிலும் கால் ஷீட் வேண்டும் என்பதைத்தான் நாங்களும் கேட்கிறோம் என்றும் அந்த அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதன் பிறகு நடிகர் சங்கம் குறிப்பிட்டது போலவே நீங்களும் ஒப்பந்தம் செய்து கொண்டு அதன் பிறகு படத்தில் கமிட் ஆகுங்க, அந்த கமிட்மெண்ட்டுக்கு ஏற்றபடி படத்தை நடித்துக் கொடுங்கள், இதன் மூலம் தயாரிப்பாளருக்கும் ஏற்படக்கூடிய நஷ்டமானது குறையும் என்றும் அவர்கள் இந்த அறிக்கையின் மூலமாக தெளிவாக கூறியிருக்கின்றனர். எனவே நடிகர் இதுவரை இதற்கு முன்பு நடிகர்கள் சிம்பு,
விஷால் ஆகியோர் மீது எடுக்கப்பட்ட ஒரு அறிவிக்கப்பட்ட நடவடிக்கை ஏற்படுத்தாத ஒரு பிரச்சனையை தற்போது நடிகர் தனுஷ் மீது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகள் இந்த சர்ச்சைகள் ஏற்பட்டிருப்பதற்கு காரணம் இதுதான் என்பதுதான் தற்போது திரையுலகம் தெரிவிக்கக்கூடிய தகவலாக இருக்கின்றது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.